நாள் கழிச்சு பார்க்கும்போது மறந்துடும். அதனால் நம்ம எவ்வளோ படிக்கிறோன்றதை விட எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறன்றது ரொம்ப முக்கியம். சார் சொல்லியிருப்பாங்க, ஓட்டக்கூட மாதிரி இப்போ நான் ஒரு பக்கம் போகிறேன், ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, அது நமக்கு மறந்துகிட்டே இருக்கும். இந்த வாரம் கிளாஸ் எடுத்திருப்பாங்க, நெக்ஸ்ட் வீக் அது சுத்தமாக மறந்து போயிடும். அதனால் சார் வந்து என்ன சொன்னாங்க, ஒரு டைரி ஃபாலோ பண்ண சொன்னாங்க. இன்றைக்கி கிளாஸ் எடுக்கிறது நீங்கள் என்ன நடத்துனாங்க, நீங்கள் என்ன படிச்சிங்க அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை 3rd டே 5th டே 7th டே அப்புறம் 2 வாரம் 3 வாரம் அப்படி அதை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். அதனால வந்து நல்ல யூஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதை ஃபாலோ பண்ணேன், ஆனால் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருந்தால் நான் இன்னும் நல்லா டிபார்ட்மெண்ட் எடுத்துருந்துருப்பேன். கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன். அதை ஃபாலோ பண்ணும்போது என்ன நமக்கு ப்ளஸ்ஸு நடக்கும்னா, இப்போ நீங்கள் கிளாஸ் எடுத்துருப்பாங்களா, நீங்கள் இதை படிப்பீங்க. திருப்பி 3rd டே இப்போ இந்த இதில் வந்து இயர் நிறைய படிச்சிருப்பீங்க, அப்புறம் பிளேசஸ் படிச்சிருப்பீங்க. 3rd டே படிக்கும்போது இந்த சப்ஜெக்டில் வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. அந்த சப்ஜெக்டில் இதே இயரோ இல்லை பிளேஸோ இல்லை அதே பர்சனோ வருவாங்க. அதை படிக்கும்போது உங்களுக்கு தானாகவே மைண்டுக்கு வரும், நம்ம இதே இயரில் அங்கே ஒன்று படித்தோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரீகால் பண்ணுவீங்க, இந்த பிளேஸில் இந்த டேட்டாவும் வரும், இந்த டேட்டாவும் வரும்னு. 2nd டே படிக்கும்போது ரிவிஷன் பண்ணும்போது இது கிடைக்கும். திருப்பி நீங்கள் அடுத்து 7th டே படிக்கும்போது இன்னும் நிறைய கிளாஸஸ் எடுத்துருந்துருப்பாங்க, நிறைய படிச்சுருந்துருப்பீங்க. அப்போது ரிவிஷன் பண்ணும்போது இன்னும் நிறைய டேட்டா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அது நானும் பிரியதர்ஷினியும் பண்ணோம். அப்போ எங்களுக்கு அது ரொம்ப சயின்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சயின்ஸு மறந்துடும், படித்தோம்னா எவ்வளோ படித்தாலும் மறந்துடும். எனக்கு முதல் டைம் சயின்ஸ் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது அந்த ரிவிஷன் பண்ணதுனால. அதனால் ரிவிஷன் பண்ணுங்கள். அதை ஃபுல்லாக நான் கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டேன். அதை சார் வந்து டெய்லி சைன் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதை வாங்காமல் கூட நம்ம டெய்லியும் நம்ம பாட்டுக்கு பர்சனலாக பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். நான் ஏன் பண்ணேன்னா, நான் சோம்பேறித்தனமாக அதை விட்டுருவேன். இப்போ வந்து சார்கிட்ட வாங்கிட்டோன்னா நாளைக்கு சார் கேட்பாங்க, என்னம்மா இன்னைக்கு பண்ணியா இல்லையா அப்படின்னு கொஷின் கேட்பாங்கல்ல. அப்போ அதுக்காகவேவாவது நம்ம பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல, நம்ம பண்ணும்பொழுது பார்த்தாங்கன்னா சரி 4 நாள் பண்ணுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க அப்படின்ற தாட்டம் இருக்கும். அதை நம்ம மாற்றணும். அப்படியாவது சார்கிட்ட பண்ணோன்னாலாவது திருப்பி அது பண்ணியா, என்னாச்சு, உனக்கு எப்படி இருக்குது அப்படிலாம் சார் கேட்பாங்க. அப்போ அதை அப்படியாவது நம்ம கண்டினியூஸாக முடிக்கணும் அப்படின்னு நானே என்னை அதுக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி நுழைச்சிக்கிட்டேன். சொல்லுவாங்கள்ல, நான் இதை பண்ண போகிறேன்னு சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டணும். நான் சொல்லலைன்னா செய்யவே மாட்டேன். நான் இப்போ சொல்லிட்டேன்னா நாளைக்கு என்னை கொஷின் கேட்பாங்கல்ல, என்ன நீ அதுவாக பண்ண போகிறேன்னு சொன்னேன், பண்ணிட்டியா. சரவணன் ஒரு பையன் இழுப்பையூர் தான், அவன் வந்து நீ இதை ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் முடிச்சிருவியா அப்படின்னு கேட்டான். நான் முடிச்சுட்டு உன்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் கேட்பானே அப்படின்றதுக்காகவே நான் அதை வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்காக தான் நான் வந்து சார்ட்டு சைன் வாங்குவேன். அது வாங்கணும்னு அவசியம் இல்லை, சரி பண்ணால் அப்படியாவது நம்ம அதை திருப்பி ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே சுந்தரின்னு ஒரு பொண்ணு இழுப்பையூர்லேருந்து படித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு நல்ல ரேங்க் எடுக்கணும் அப்படின்ற தாட்லாம் வந்ததே இல்லை. வருவோம், பாஸ் பண்ணணும் அப்படின்ற தாட் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு நல்ல ரேங்க் எடுத்ததுக்கப்புறம் தான் இல்லை நம்மளும் நல்ல ரேங்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இங்கே எல்லோரும் எங்கள் கூட படித்த எல்லாருமே ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிலாம் படிக்க ஆரம்பித்தாங்க. அதை நான் அப்பயே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், அதை நான் மறந்துட்டேன். அவளால் தான் எல்லாருமே அந்த ஒரு ஈகர் வந்துச்சு, நல்ல ரேங்க் எடுக்கணும். ஸ்டேட் ரேங்க்குன்னு சொல்லி டேப் வந்தது, அடுத்த பாரதி அகாடமி வரணும் அப்படிலாம் ஆசைப்பட்டு படித்தோம். சார் கூட நீங்கள் இப்படி படிக்கிறீங்க, நல்ல ரேங்க் எடுப்பீங்க, என்னையே நீ ஸ்டேட் ரேங்க் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணது சார் தான். அதெல்லாம் ரொம்ப எங்களை மோட்டிவேட் பண்ணுச்சு. நான் வந்து பாதிலேயே விட்டுட்டேன் அதை. ஆனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், செம்ம எஃபர்ட்டாக இருக்கும். படிக்கிறத விட ரிவிஷன் தான். நம்ம கொஞ்சம் படித்தாலே போதும், அந்த படித்ததில் நல்ல டெப்த்தாக நல்ல ஞாபகமாக அதை கிளியராக இருந்ததுனாலே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அப்புறம் மேக்ஸ் போடுங்க, மேக்ஸ் தான் அது நல்லா தெரிஞ்ச மாதிரியே இருக்கும், ஆனால் நம்ம அதை விட்டுருவோம். நான் போன டைம் அந்த போய் அதான் சொன்னேன், மேக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. ரிவிஷன் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட் டைமுக்கும் செகண்ட் டைமுக்கும் தேர்ட் டைம் எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? டைம் சீக்கிரமாக முடிச்சிடுவோம். முதல் தடவை படிக்கிறப்ப மட்டும்தான் ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த தடவை ஒரு சீக்கிரமாக படிக்கும், அதுக்கு அடுத்த தடவை நம்ம பார்க்கும்போதே ஞாபகம் வந்துடும் இது இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் டைம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். படிக்கிற டைமை ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கே அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு படிக்கிறத விட ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம். இல்லை இன்னும் நிறைய ரேங்க் வருவீங்க தான் நான் நினச்சேன், நீங்களும் நினச்சிருப்பீங்க. குறையிறதுக்கு என்னவா காரணமாக இருந்திருக்கும்? நான் மேக்ஸ் ஒழுங்காக பண்ணல சார். இது அளவியல் வந்து தமிழில் எவ்வளோ எடுத்தீங்க? 95 சார். 95. மேக்ஸில் 18 ஜிஎஸ்டி தான் ஞாபகம் இருக்கா? ஜிஎஸ்டி எவ்வளோ இருக்கு? 55ன்னு நினைக்கிறேன் சார். இது வந்து 95வா? ஆமாம் சார். மேக்ஸில் 18 சார். பேலன்ஸு ஜிஎஸ்டி 18ங்களா? ஆமாம் சார். மொத்தம் 168 சார். 168ஆ? ஆமாம் சார். 55ஆ? அதுதான் இன்னும் ஒரு 2 மார்க் 3 மார்க் இருந்தாலும் அதான் ஒவ்வொரு மார்க்குமே இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு மார்க்கோட முக்கியத்துவத்தை. ஆமாம் சார். மேக்ஸு நான் எடுத்தோடனே அது எனக்கு அளவியல் பிடிக்காது, அதனால் அது பார்த்தோன்னே பயந்துட்டேன் சார். ட்ரை பிடிக்காது பண்ணி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதான் இந்த என்னோட மைண்ட் அஸ்யூம்ஷன் தான் நம்ம காலி பண்ணிட்டோம். இல்லை இது பிடிக்காது, அது வராது. அதுவும் நான் போன டைம் அந்த போய் சொன்னேன், எதுவுமே பிடிக்காதுன்னு வைக்காதீங்க. நான் அப்படி வச்சதுனால தான் அந்த மாதிரி. ஒன்றும் இல்லை, அது ஈஸி தான். நான் ட்ரை பண்ணியிருந்தேன்னா போட்டிருந்துருக்கலாம். மேக்ஸ் போடாத நாங்கள் டெய்லியும் 3 மணி நேரம் கண்டிப்பாக மேக்ஸ் போடுவோம். கிளாஸ் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக வாங்கினதே இல்லை மேக்ஸில். இந்த டெஸ்ட்டில் மேக்ஸில் கம்மியாக வாங்கிட்டேன்னா மற்றதில் மார்க் குறைஞ்சா கவலைப்பட மாட்டேன். ஆனால் மேக்ஸில் குறைஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அதை தாண்டி நான் மார்க் எடுத்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஜிஎஸ்டியில் குறைஞ்சா கூட கவலைப்பட மாட்டேன். ஆனால் அப்படி இருக்கும்போது எக்ஸாமில் அது குறைஞ்சிச்சு. போன குரூப் 4லேயும் அப்படி தான் மேக்ஸில் தான் விட்டுட்டேன். இப்பயும் விட்டேன். ஓவரால் கணக்கு 3514 சார். 514ஆ? 14. 4 16 கரெக்டாக தானே? கரெக்ட் தான் சார். இதான் என்னுடைய ஓவரால் ரேங்கு. சப்போஸ் வந்து இவங்க வந்து ஒரு 7 கொஷின்ஸ் கரெக்டாக எடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கிங்க, சரிங்களா? இவங்க எங்கே போவாங்கன்னா 500க்கு போயிடுவாங்க. 7 கொஷின் கரெக்டாக இருந்தால் இந்த ரேங்க் போயிடுவாங்க, 500 ரேங்க் போயிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு மார்க்கும் வந்து உங்கள் வாழ்க்கையில் 7 கொஷினே 3000 ரேங்க் முன்னாடி போயிருவீங்க. 8 போட்டிங்கன்னா 300க்குள்ளே போயிடுவீங்க. 8 கொஷின் எடுத்தாங்கன்னு வச்சுக்கிங்க, சரிதானா? அப்போ ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து மேக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதாவது ரிவிஷன் நிறையா பண்ணுங்கள், படிங்க, முதல்ல கிளாஸை கவனிங்க. வீட்டில் போய் இன்றைக்கே படிச்சிருங்க, இன்றைக்கி வாசித்து முடிச்சிருங்க. நாளைக்கு நான் மறுபடியும் புரட்சிகரத்தை பற்றி பக்காவாக சொல்லுவேன். அதனால் வந்து அதை கேட்டுக்கிட்டிங்கன்னா முடிச்சிடலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தடுத்து அப்படியே நிப்பாட்டாமல்